தை அமாவாசை ஏன் இவ்வளவு முக்கியம்? உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. என் அன்பான பக்தர்களே, நான் உங்கள் குமாரன் முருகன் பேசுகிறேன். இப்போ நான் சொல்ல போற விஷயம் சாதாரண ஆன்மீக தகவல் இல்ல. இது உங்கள் குடும்பத்தின் அடித்தளம். பக்தர்களே, பல பேர் நினைக்கிறீங்க அமாவாசைனா இருட்டு நாள், நல்ல நாள் கிடையாது. ஆனா அது உண்மை கிடையாது. அமாவாசைனா ஒளி இல்லாத நாள் இல்ல, அது பித்ருக்களின் நாள். இந்த தை அமாவாசைன்னு சொன்னாலே சாஸ்திரம் சொல்லுது, பித்ருக்கள் பூமிக்கு நேரடியாக வரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த நாள். ஏன் தெரியுமா? இந்த நாளில் பூமி அமாவாசை சக்தி, தை மாத சூரிய வெப்பம் மூன்றும் சேர்ந்து ஒரு சக்தி வாசலை திறக்குது. அந்த வாசல்தான் பித்ருலோக வாசல். பக்தர்களே, இந்த ஒரே நாளில்தான் உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டி, உங்கள் 7 தலைமுறை முன்னோர்கள் அனைவரும் உங்கள் வீட்டை சுற்றி வருவார்கள். அவர்கள் வர்றது உணவுக்காக இல்ல, அவர்கள் வர்றது பூஜைக்காக இல்ல, அவர்கள் வர்றது ஒரே ஒரு கேள்விக்காக: என் சந்ததி நல்லா இருக்கானா? பக்தர்களே, நீங்க பல கோவிலுக்கு போவீங்க, பல பரிகாரம் செய்வீங்க. ஆனா வீட்டுக்குள்ள பித்ருக்கள் சந்தோஷமா இல்லைன்னா எவ்வளவு பூஜை பண்ணினாலும் அது முழு பலன் தராது. இதான் காரணம். கல்யாணம் தாமதம், பணம் வந்தாலும் நிலைக்காது, வேலை நிம்மதி இல்ல, குழந்தை பாக்கியம் தடை, குடும்ப சண்டை, இதெல்லாம் பித்ருதோஷத்தின் அடையாளம். பித்ருதோஷம்னா சாபம் இல்ல, அது கவனிக்காத தவறு. எங்களை மறந்துட்டியேன்னு முன்னோர்கள் சொல்ற மௌன அழுகை தை அமாவாசை. அந்த மௌன அழுகைக்கு ஒரே ஒரு பதில்: இந்த நாளில் நீங்க ஒரு எள் தீபம் ஏத்தினால், ஒரு கை நீர் அர்ப்பணித்தாலும், ஒரு பருக்கை சாதம் தானம் கொடுத்தாலும் பித்ருக்கள் மனசு உருகும். பக்தர்களே, நீங்க நினைக்கலாம் நான் என்ன தவறு பண்ணேன், ஆனா மறந்துட்டதே ஒரு தவறு. இந்த தை அமாவாசை பித்ருக்களை நினைச்சா போதும். அவர்களோட பெயர் தெரியலன்னா கூட பரவாயில்ல, என் 7 தலைமுறை பித்ருக்களுக்கும்னு மனசுல சொன்னாலே அந்த ஒரு நிமிடம் உங்கள் குடும்பத்தின் பல வருட தடையை கரைக்க ஆரம்பிக்கும். பக்தர்களே, இதனால் தான் நான் சொல்றேன், தை அமாவாசை ஒரு நாள் அல்ல, அது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தினா பித்ருக்கள் ஆசீர்வாதம், வாழ்க்கை முன்னேற்றம், குடும்ப சாந்தி அனைத்தும் வரும். ஓம் சரவண பவ. இந்த உண்மையை உங்கள் மனசுல வையுங்க. அடுத்த சீன்ல நான் சொல்றேன். இந்த நாளில் காலை எழுந்தவுடன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. முருகன் அருள் உங்களுடன்.